வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் இலக்கு என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டம் வாழவந்தான் குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் செங்கோல் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் இலக்கு என கூறினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை தான் திமுக நிறைவேற்றி இருப்பதாகவும், இதுதான் முதலமைச்சரின் சாதனை எனவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டிய அவர், அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார். வெக்கமில்ல? சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் சீண்டலுக்கு கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2022-23 ஆண்டை விட 2023-24 ஆண்டு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய வயதான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பாக இருக்கின்றது, மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கே தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலிலே ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது.